இனிய காலை வணக்கம். கர்த்தர் நம்ம எல்லா தீங்குகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து நடத்துகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கின்றார். இன்றைய வசனம்: நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கூறுகின்றார்: நீங்கள் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் இருதயங்களில் காணப்படும் எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு என் அண்டை வருவீர்களே, ஆனால் நான் இரக்கவும் மன உருக்கவும் நீடிய சாந்தவும் மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருக்கிறேன். நான் உங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா தீங்குகளுக்காக மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறேன். நான் உங்களை எல்லா தீங்குகளிலிருந்து மீட்டு என்னுடைய அநாதி ஆசீர்வாதத்திற்குள்ளாக உங்களை வழிநடத்துவீர் என்று கர்த்தர் வாக்களிக்கின்றார். கண்களை மூடி முழங்கால்களை முடக்கி மனதை உறுதிப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பாய் நேசித்த இடத்தில் எங்கள் அன்பின் பரமத்த ஒப்பனே, இந்த நாளிலும் காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக தேவாதி தேவன் எங்களுக்கு பாராட்டின இந்த அளவில்லா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. எங்கள் வாழ்நாள் ஒரு நாளை கூடுதலாய் தந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாளுக்காக கர்த்தர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்கு இணங்கப்பா, நாங்கள் எங்கள் இருதயங்களை கிழித்து எங்களிடம் காணப்படும் எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு இந்த நாளிலே தானே கர்த்தரை மாத்திரம் முருக பிடித்து மண்டை வந்து சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன். நாள் முழுவதும் தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தாங்க தகப்பனே. நிறைவின் மீதியை அநேகரை கொடுக்கும்படியாக எங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். போக்கில் வரத்தில் பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கூட இந்த வழிநடத்துங்க. இந்த நாளிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நன்றி சொல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபத்தாரும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமன். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமன்.